சங்கீதம் 45:6. தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த பூமியிலே அநேக ராஜ்யங்களும் ராஜாக்களும் உருவானார்கள். ஆனால் எந்த ராஜ்யமும் சரி, எந்த ராஜாவும் சரி, என்றென்றைக்கும் உள்ள சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர்களாக, அதாவது நிரந்தரம் உடையவர்களாக இல்லை. அதை போல எந்த ராஜ்யமும் சரி, எந்த ராஜாவும் சரி 100% நீதியுள்ள செங்கோலை உடையவர்களாக இல்லை. அவர்களிடத்துல ஏதோ ஒரு இடத்துல அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில அவர்களிடத்துல நீதி இல்லாமல் போயிருக்கிறது. அவர்கள் செங்கோலை உடையவர்களாக இருந்தாலும் அவர்களிடத்துல 100% நீதி இல்லை. ஆனால் இங்கே இந்த சங்கீதம் இப்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. அதாவது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிரந்தரமான ராஜாவாக சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவராக இருக்கிறார். அவருடைய ராஜ்யமானது நீதியுள்ளதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நீதியுள்ள செங்கோலை உடையவராக அவர் இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, அந்த நிரந்தரமான ராஜாவை, அந்த நீதியுள்ள ராஜாவை, நீதியுள்ள செங்கோலை உடைய ராஜாவை, நிரந்தரமான சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிற நம்முடைய ராஜாதி ராஜாவை நாம் விசுவாசிப்போம். நம்முடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து அவர் என்றென்றைக்கும் உள்ளவர். அவர் நீதியின் பாதையிலே நம்மை நடத்தக்கூடியவர்.